குரலிலிருந்து கேள்வி பதில் மே 20. ஞானம் எதற்காக, பக்தி எதற்காக? ஞானம் புது உலகிற்காக, பக்தி பழைய உலகிற்காக. படைப்பவர் என ஈஸ்வரனை கூறுகிறோம், ஆனால் யாரை தத்தெடுக்கிறார்? அவர் மூலம் என்ன செய்கிறார்? பிரம்மா தாயை தத்தெடுக்கிறார், பிறகுதான் படைப்புகளை படைக்கிறார். சிவத்தந்தை நமக்கு என்னவாகிறார்? அவரிடம் எப்போது செல்ல முடியும்? நிராகார் சிவன் தந்தை ஆகிறார். சரீரம் விடும்போதுதான் அவரிடம் செல்ல முடியும். யாரிடத்தில் ஞானம் இருக்கிறது? எதை ஞானம் என்று கூற முடியாது. ஈஸ்வரன் இடத்தில் ஞானம் இருக்கிறது. கங்கை தண்ணீரை ஞானம் என்று கூற முடியாது. தேவதைகளை அஞ்ஞானிகள் என்று கூற முடியுமா? கூற முடியாது. அவர்கள் இந்த ஞானத்தின் மூலம் பதவியை பிராப்தியாக அடைகின்றனர். பக்திக்கும் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? பக்தியினால் செலவு அதிகம் செய்கிறார்கள். ஞானத்தினால் புத்தி என்ற பையை நிறைக்கக்கூடிய வருமானம் அடைகிறார்கள். தனது அறிவியல் பலத்தின் மூலம் தனது மனித குலத்தையே அழித்து விடுகின்றனர். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? மனிதர்கள் சாக்கடையில் மாட்டி இருக்கிறார்கள். புழுக்களுக்கு அசுத்தத்தில்தான் சுகம். ஈஸ்வரன் சாக்கடையில் இருந்து மீட்க வந்திருக்கிறார். நன்றி. ஓம் சாந்தி.